ஓம் சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சாரியமத்தியமாம் अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां वन्दे गुरुपरम्परां समस्तजनकल्याणे निरतं करुणामयं नमामि चिन्मयं देवं सद्गुरुं ब्रह्मविद्वरं गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णु गुरुर्देवो महेश्वरः गुरुसाक्षात् परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। तस्मै श्रीगुरवे नमः। मूकं करोति वाचालं पङ्गुं लङ्घयते गिरिं यत्कृपातमहं वन्दे परमानन्दमाधवं परमानन्दमाधवம். சரி, இந்த கீதையினுடைய 4வது அத்தியாயம் கடந்த வாரம் 34, 35 இந்த 2 ஸ்லோகங்களும் பார்த்தோம். இந்த ஞானத்தை எவ்வாறு அடைய வேண்டும், எவ்வாறு பெற முடியும் என்று அர்ஜுனன் கேட்டதற்கு தத்வித்தி பிரணிபாதேன பரிபிரஷ்னேன சேவைய உபதேக்ஷந்தி தே ஞானம் ஞானினக தத்துவதர்ஷினக என்று சொன்னார்கள். ஞானிகள், தத்துவத்தை உள்ளபடி உணர்ந்தவர்கள் இந்த ஞானத்தை குறித்து யார் பணிவுடைகள் செய்து பல கேள்விகளை எல்லாம் கேட்கின்றார்களோ அவர்களுக்கு கூறுகின்றார்கள் என்று சொன்னார்கள். அந்த ஞானத்தினுடைய பலன் என்ன பகவான் சொல்லும் பொழுது 35வது ஸ்லோகத்தில் யஜ்ஞாத்வா ந புனர்மோகம் ஏவம் யாஸ்யசி பாண்டவ. ஏ பாண்டவ, எந்த ஒரு மோகமானது, எந்த ஒரு அஜ்ஞானமானது இதுவரை உன்னை ஆட்டி படைத்துக் கொண்டிருந்ததோ, எந்த ஒரு அறியாமை எல்லா விதமான குழப்பங்களுக்கும் காரணமாக இருந்ததோ, அந்த அறியாமையானது யஜ்ஞாத்வா அப்படின்னு, இந்த ஞானத்தை அடைந்த பிறகு, இந்த ஞானத்தை பெற்ற பிறகு, புனக புனக என்றால் மீண்டும், மோகமானது உன்னை ஒரு பொழுதும் வந்தடையாது. இந்த ஞானம்தான் ஒரே தீர்வுன்னு பகவான் சொல்லிட்டாரு. எல்லா குழப்பங்களில் இருந்தும் மனிதனை நிரந்தரமாக விடுவிப்பது ஞானம்னு சொல்றாரு. இந்த உலகத்தில் ஒவ்வொரு குழப்பங்களுக்கும், ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும், ஒவ்வொரு முரண்பாடுகளுக்கும் ஏதாவது தற்காலிகமான தீர்வுகள் இருக்கலாம். சில நேரங்களில் இந்த தற்காலிகமான தீர்வுகள் தான் மிகப்பெரிய பிரச்சனை. அப்படி ஏன்னா ஒரு விஷயத்திற்கு தற்காலிகமான தீர்வு கிடைத்த உடனே நாம் நிரந்தரமான தீர்வுகளை குறித்து நாம் அநேகம் சிந்திப்பது கிடையாது. ஏன்னா நம்ம சௌரியமா இருந்துடுவோம். ஓ, இப்பொழுதைக்கு இந்த பிரச்சனைக்கு தீர்வு கிடைத்து விட்டது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ஒரு ஆன்மீக அபியாசி இந்த உலகத்தினுடைய தற்காலிகமான தீர்வுகளை எல்லாம் குறித்து அதிகமாக அவர்கள் அதில் கவனம் செலுத்துவது கிடையாது. See, the primordial problem is only ignorance. எல்லாவற்றிற்கும் காரணம் அறியாமை என்பதால் அதற்கு நிரந்தர தீர்வு எங்கே இருக்கின்றது அப்படின்னு இந்த ஞானத்தில் தான் இருக்கின்றது என்பதால் இந்த ஞானத்தை என்ன செய்ய வேண்டும் என்றால் இடைவிடாது அபியாசம் செய்ய வேண்டும். ஸோ இந்த ஞானத்தை அபியாசம் செய்வதற்கு இந்த ஸ்ரவணம் என்பது ஒரு நுழைவாயில் தான். அது இது கேட்கறதுங்கிறது ஒரு ஆரம்ப காலம்தான். அது சில நேரம் நம்ம கேட்பதே தீர்வு என்று நினைத்துக் கொண்டிருக்கின்றோம். சில நேரம் கேட்பதிலேயே நாம் திருப்தி அடைந்து விடுகின்றோம். ஒரு நிலையிலிருந்து அடுத்த நிலைக்கு ஒரு செல்வதற்குள் அப்படி எவ்வளவு பிரயத்தனம் செய்ய வேண்டியதாக இருக்கின்றது. அப்படி இந்த புழு ஊர்ந்து போகின்ற மாதிரி தான் சில நேரம் நம்முடைய பயணம். பகவான் சொல்வார், யஜ்ஞாத்வா ந புனர்மோகம் ஏவம் யாசசி பாண்டவர். இந்த மோகமானது முற்றிலும் நீங்கி விடுகின்றது. தென் யூ வில் கெயின் தி விஷன் ஆஃப் நாலேஜ். பகவான் அந்த அந்த விஷனருக்கு இல்லைன்னா அந்த ஒரு ஞான பார்வைக்கு, ஞான அனுபவத்திற்கு ஒரு உதாரணம் கொடுக்கிறாரு. அவ்வளவுதான். இட் இஸ் ஒன்லி an எக்ஸாம்பிள். See, we should always understand words has its own limitations. அப்படி ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ வார்த்தைகள் மூலமாக
சில விஷயங்கள் நமக்கு விளக்கப்படுகின்றது. அந்த வார்த்தைகளினுடைய விளக்கங்களை மட்டுமே நாம் பிடித்துக்கொண்டே இருக்க முடியாது. See, when it is said, this is tree, இது மரம் அப்படின்னு சொன்னோம்னா, மரம்ங்கிறது ஒரு வார்த்தை, அவ்வளவுதான். அப்படி வேர்ட், தி ட்ரீ இஸ் ஒன்லி a word. மரம்ங்கிறது ஒரு வார்த்தை. ஆக்சுவலா நீங்க உண்மையிலேயே மரத்தை பார்க்கும் பொழுது தி வேர்டு ஷுட் டிஸப்பியர். அப்படி தி ட்ரீ இஸ் நாட் தி வேர்டு. ஆனா அந்த மரம்ங்கிற அனுபவம் என்ன கிடையாது அப்படின்னா, அது ஒரு வார்த்தை கிடையாது. ஏதோ ஒரு மரத்தை சுட்டி காட்டுவதற்காக ஒரு வார்த்தையை பயன்படுத்துகின்றார்கள். See, when you actually experience, when you are face to face with the tree, when you experience it, அந்த வார்த்தைக்கு என்ன கிடையாது என்றால் முக்கியமான முக்கியத்துவம் எதுவும் கிடையாது. அதே போன்று ஒரு அனுபவத்தை சொல்வதற்காக இவ்வாறு பார்க்கப்படுகின்றது என்றெல்லாம் சொல்வார்கள். பட் when the truth is realized, when the truth is experienced, it may not be in the same way. உண்மையை உள்ளபடி அனுபவிக்கும் பொழுது அது இவ்வாறாகத்தான் இருக்க வேண்டும் அப்படிங்கக்கூடிய அவசியம் கிடையாது. அதனால்தான் ஒவ்வொரு மகான்களும் ஒவ்வொரு விதமாக நமக்கு ஒவ்வொரு உபநிடதங்கள் கூட விளக்குகின்றது. இங்கே சொல்கின்றார் இந்த 2வது லைன் இட் இஸ் a விஷன் ஆஃப் ட்ரூத். நம்ம உபநிடதங்கள்ல கூட படிக்கிறோம், ஈஷாவாஸ்யம் இதம் சர்வம்னு படிச்சோம். இங்கேயும் கூட அதேதான். இங்கே அந்த உபநிடதங்களுடைய கருத்துக்களை எடுத்துக்கொண்டுதான் பகவான் சொல்கின்றார். இங்கேயும் சொல்லும்போது இட் இஸ் a விஷன் ஆஃப் கான்சியஸ்னஸ். அப்படி see that timeless consciousness, எல்லா காலங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டு இருக்கக்கூடிய அந்த சைத்தன்யத்தினுடைய பிரபாவம். when it is experienced in an unobstructed way, எந்த மனம் புத்தி இந்திரியங்களுடைய எந்த ஒரு இடையூறுகளும் இல்லாமல், ஒரு காலம் ஒரு இடம் ஒரு பொருள் என்கின்ற எந்த ஒரு தடைகளும் இல்லாமல் அந்த சைத்தன்யமானது அந்த சத்தியமானது உள்ளபடி அறியப்படும் பொழுது என்ன, அந்த அறிவில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன ஒரு அனுபவம் அது எவ்வாறு இருக்கும் என்பதை நாம் புத்தியின் மூலமாக உணர வேண்டும் என்பதற்காக. அப்படி பிகாஸ் அட் பிரசன்ட் வி டு நாட் நோ தி மேக்னிடியூட் ஆஃப் இட். அப்படி அது எப்படி இருக்குங்கிறது நமக்கு தெரியல. அதனால சொல்றேன் ஏன ஏன ஞானேன, அந்த ஞானத்தினால் பூதானி, பூதானின்னு எல்லா நாம ரூபங்களையும் அசேஷேன, அசேஷேன ஒன்று விடாமல் திரக்ஷ்யசி அப்படின்னா பார்ப்பாய் அப்படின்னு சொல்றாரு. திருப்பி நம்ம இதை அப்படியே லிட்டரலா எடுத்துக்கூடாது. பார்ப்பாயின்னு அப்ப பார்ப்பவர்னு ஒருத்தர் இருக்கணும், அப்புறம் பார்க்கக்கூடிய ஒரு வஸ்துன்னு ஒண்ணு இருக்கணும். அங்கேயும் திருப்பி என்ன இடம், ஒரு துவைதம் வந்துடும். அதனால்தான் அந்த வார்த்தைகளே நாம பிடித்து கொள்ள கூடாது. அப்படின்னு இப்ப பொதுவாக சொல்லும் பொழுது எல்லா ஆபரணங்களையும் பார்க்கும் பொழுது அந்த ஆபரணங்கள் எல்லாவற்றையும் நீ தங்கத்தில் பார்ப்பாயின்னு அங்க ஏதாவது 2 இருக்கா? தங்கம்னு ஒண்ணு இருக்கு, ஆபரணம்னு ஒண்ணு, ஏதாவது வித்தியாசமா இருக்கிறதா? பட் சொல்லும் பொழுது என்ன சொல்றோம் அப்படின்னா, see this understanding takes place that way. அப்படி இப்ப தங்கத்தை எல்லா ஆபரணங்களிலும் நீ தங்கத்தை பார்ப்பாய் அப்படின்னு, அதே போன்று ஆபரணங்கள் எல்லாவற்றையும் தங்கத்தில் பார்ப்பாய். தங்கம் வேறு ஆபரணம் வேறுன்னு ஏதாவது இருக்கின்றதா அப்படின்னு இப்பொழுது நாம் இந்த இரண்டும் வேறு வேறு நினைத்து கொண்டிருக்கின்றோம். தங்கம் என்று ஒன்று இருக்கின்றதுன்னு நமக்கு தெரியல. அதனால முதல்ல they explain to us about gold. Then they say that all these ornaments are made out of gold and the ornaments are not different from the gold. நமக்கு தங்கம்னு ஒண்ணு தெரியறதால எல்லா ஆபரணங்களும் தங்கத்தினால் செய்யப்பட்டது, ஆபரணங்கள் தங்கத்திலிருந்து வேறுபட்டது கிடையாது, தங்கமும் ஆபரணங்களும் ஒன்றுதான் அப்படியே சொல்லலாம். அதனால்தான் பூதானி அசேஷன்னு திரக்ஷசின்னு அங்க ஏதோ அப்படி எல்லாவற்றையும் பார்க்கிறதுன்னு இல்லை, அப்படி ஒரு அனுபவம் கூட நேரலாம். யூ மே see the whole world in your own consciousness. அர்ஜுனனுக்கு அந்த விஸ்வரூப தரிசனத்தை கூட பகவான் காண்பிக்கின்றார். ஆனா அது வெளியில் காண்பிக்கப்பட்டதில்லைன்னு சொன்னேன். அது அந்த அனுபவம் எங்கே நேருகின்றது? இட் இஸ் வெரி சப்ஜெக்டிவ். அதனால்தான் ஆத்மனி அப்படின்னு. இட் டசன்ட் ஹேப்பன் இன் எனி ஸ்பேஸ்.
எனி பர்டிகுலர் டைம், அது ஒரு காலத்திலேயோ ஒரு ஒரு வெளியிலேயோ நடைபெறக்கூடியது கிடையாது. ஆத்மனி அப்படின்னா இன் ஓன் ட்ரூ செல்ஃப், உன்னுடைய சைத்தன்யத்திலேயே உன்னுடைய உண்மையான இயல்பிலேயே அது என்ன ஆகின்றது அப்படின்னு. இட் இஸ் பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் யூ. அது உன்னோடு நெருங்கிய சம்பந்தப்பட்டது. நீயே அதுவாக இருக்கின்றாய்ங்கிறது சொல்றது தான். ஆத்மனி எத்தக மை, இல்லை என்றால் என்னிடத்தில் நீ காண்கின்றாய் அப்படின்னு. திருப்பி பகவான் ஏன் இந்த மைங்கிற சப்தத்தையும் சொல்றாரு அப்படின்னு. பிகாஸ் தி ஈஸ்வர இஸ் நாட் டிஃபரெண்ட் ஃப்ரம் தி ட்ரூத். இந்த ரெண்டு பேருக்கு வித்தியாசம் இல்லைங்கிறத சொல்றதுக்கு தான். தி குரு இஸ் நாட் டிஃபரெண்ட் ஃப்ரம் தி ட்ரூத். குரு வேறு, சத்தியம் வேறு கிடையாது. ஈஸ்வரர் வேறு, குரு வேறு கிடையாது. நாம் வேறு, நமக்குள்ள இருக்கக்கூடிய ஈஸ்வர ஸ்வரூபமும் வேறு கிடையாது. So you are also not different. Your real nature is not different from Ishvara. At present we may have all these differences. அப்படி நான் வேறு, இறைவன் வேறுங்கிற பேதங்கள் இருக்கலாம். அதுக்காக நானே இறைவன் சொல்ல வரல. அந்த இறைத்தன்மை என்பது எல்லோருக்குள்ளும் நீக்கமற நிறைந்திருக்கின்றது. In order to drive that point, அதனால தான் வார்த்தைகள் ரொம்ப கவனமாக நாம அதை புரிந்து கொள்ள வேண்டும். அதற்கு என்று ஒரு வரம்புகள் இருக்கின்றது. இட் ஹேஸ் இட்ஸ் ஓன் லிமிடேஷன்ஸ். இங்கே மைன்னு சொல்லும் பொழுது பின்னாடி விஸ்வரூப தர்ஷனத்தை மமதேகே குடாகேஷன் தான் சொல்றாரு. பட் அங்கேயும் பார்த்தோன்னா பகவானுக்கு என்ன கிடையாது, தன்னுடைய தேகத்தின் மீது எந்த ஒரு அபிமானமும் கிடையாது. தேர் ஆல்சோ ஹி டாக்ஸ் அபவுட் ஒன்லி கான்சியஸ்னஸ். அதனால்தான் ஆத்மனி அதோ மைய, இல்லை என்றால் நீ என்னில் பார்க்கின்றாய். இதெல்லாம் உபநிடதங்களுடைய பாஷை. அப்படி நம்ம ஈஷாவாஸ்ய உபநிடத்துல படிப்போம். எஸ்து சர்வாணி பூதானி ஆத்மனியேவ அனுபஷ்யதி. உபநிஷம் சொல்றதுதான். எஸ்து சர்வாணி பூதானி, எல்லா உயிரினங்களையும் ஆத்மனி ஏவ அனுபஷ்யதி அப்படின்னு. ஆத்மனிலேயே உணர்கின்றது, உணரக்கூடியது அப்படி. அது தத்துவார்த்தமாக அதை அனுபவிக்க கூடியது அப்படி. அது மட்டும் இல்ல, சர்வ பூதேஷு ஆத்மானம் தத்துவன பிஜுகுப்சதே அப்படி. அதே மாதிரி எல்லா உயிரினங்களிலும் எவன் ஒரு ஆன்மாவையே பார்க்கின்றான் அப்படி. ஆன்மாவை எல்லா உயிரினங்களிலும் எவன் பார்க்கின்றானோ அதே போன்று எல்லா உயிரினங்களிலும் நீக்கமர நிறைந்திருக்கக்கூடிய ஒரு ஆன்ம தத்துவத்தை எவன் உள்ளபடி அறிந்து கொள்கின்றானோ தத்தோ ந விஜுகுப்சத்தே அப்படின்னு சொல்லுகின்றது. ந புனர்மோகம்னு இங்க சொல்றாரா இல்லையா? ந புனர்மோகம்ங்கிறது உபநிடதங்கள் சொல்ற விஜுகுப்சா. விஜுகுப்சான்னு அதுக்கப்புறம் அவர்களுக்கு என்ன கிடையாது, எந்த ஒரு மோகமும் கிடையாது. யாரையும் வெறுப்பது கிடையாது. அப்படி ஹி டசன்ட் ஹேட் எனிபடி. அப்படி இந்த ரெண்டு ஸ்லோகம் அடுத்தடுத்து ஈஷாவாஸ்ய உபனிஷத்துல வரும். எஸ்து சர்வாணி பூதானி அப்படி ஆத்மன் ஏவ அபூத் விஜானதக தத்ர கோமோக கஷோக ஏகத்துவம் அனுபஷ்யதக அப்படின்னு படிக்க போறோம். யாரொரு எல்லா உயிரினங்களிலும் ஆத்மன் ஏவ அபூத் விஜானதக அப்படி ஒரே ஒரு ஆன்ம தத்துவத்தை மட்டும் அறிந்து கொள்கின்றானோ தெரிந்து கொள்கின்றானோ அவனுக்கு தத்ர கோமோக, அவனுக்கு எங்கிருந்து மோகம் இருக்க முடியும்? கத் கோ ஷோக, அவனுக்கு எவ்வாறு சோகம் இருக்க முடியும்? அவனுக்கு சோகமும் கிடையாது, மோகமும் கிடையாது. அதனாலதான் சொல்லும் பொழுது இது எதுவுமே கிடையாது, சோக மோகங்கள் எல்லாம் போயிடும்னு சொல்றாரு. காரணம் என்ன? ஏகத்துவம் அனுபஷ்யத்தக. தட் வேர்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஏகத்துவம்ங்கிறது இது ஒரு அத்வைத அனுபூதியாக தான் சொல்றாரு. அத்வைதம் தான் சத்தியம். நமக்கு எல்லா துவைதங்களையும் அதுக்காக we don't condemn all dualities. Ultimately all these dualities they culminate only in non-dual reality. கடைசியில் எல்லா பேதங்களும் அப்படி ஹையஸ்ட் இஸ் ஜீவ ஈஸ்வர பேதம். அதெல்லாம் கூட என்ன ஆயிடுறது அப்படி ஏகத்துவம் அனுபஷ்யத்தக அப்படின்னு. See, there is only one truth. அதுதான் we should constantly, we should just dwell on it. we should try to remain in it. அப்படி அதற்கான அபியாசம் தான் பண்ணணும். இந்த உலகத்தில் நாம் எவ்வளவோ சாதனைகளை எல்லாம், உலக சாதனைகள், உலக விஷயங்களில் சாதனைகளை செய்தவர்களாக இருந்தாலும் இந்த உலகத்தில் நாம் எவ்வளவோ விஷயங்களை எல்லாம் அடைந்தவர்களாக கூட இருக்கலாம். இனிமேல் இந்த உலகத்துல நான் படிக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லை அப்படின்னு சொல்லலாம்.
இல்ல இனிமே பொருள் சேர்ப்பதற்குன்னு ஒண்ணுமே கிடையாது, இனிமே செல்வத்தை சேர்ப்பதற்குன்னு ஒண்ணும் கிடையாது அப்படின்னு. See, உலகத்தில் அடைய வேண்டிய எல்லாவற்றையும் நான் அடைந்து விட்டேன்னு சொல்லலாம். ஆனா கீதை எம் லப்துவா சாபரம் லாபம் மன்யத்தே நாதிக்கம் ததகன். இந்த உலகத்துல எவ்வளவு அடைந்தாலும் கூட இன்னும் என்ன இருக்கிறது? ஸ்டில் தெர் இஸ் an எம்டினஸ் இருக்கும், ஒரு வெறுமை இருக்கும், ஒரு வேக்குவம் இருக்கும். காரணம் என்னன்னா, எல்லாவற்றையும் அடைந்தாலும் கூட அதனால் என்ன தீராது? குழப்பங்கள் தீராது. மனிதர்களுக்கு இருக்கக்கூடிய அடிப்படையான சந்தேகங்கள், குழப்பங்கள் எல்லாம் தீராது. இப்ப இவ்வளவு கீதை படிச்ச உடனே எல்லா குழப்பங்களும் தீருமா? அது ஆக்சுவலி அது என்னங்கிறது நம்ம உற்று நோக்காமல், அது என்னங்கிறது பார்க்காமல் நமக்கு அந்த குழப்பங்கள் தீராது. இங்கேயும் கூட இந்த மூன்றும் அவ்வளவு சுலபமாக போகாது. ஒண்ணு வந்து சோகம், ரெண்டாவது வந்து மோகம், மூன்றாவது வந்து பயம். அதனால சோகம், மோகம், பயம்ங்கிறது ஞானம் ஒன்றினால், ஞானம் ஒன்றுதான் தீர்வு. அதனாலதான் பகவான் சொல்ற எல்லாவற்றிற்கும் தீர்வு என்ன அர்ஜுனா? ஞானத்தில் தான் சோகம், மோகம், பயம் போகும். See, the ultimate purpose of undertaking all these studies அது இவ்வளவு பிரயத்தனப்பட்டு இவ்வளவு கீதை ஸ்லோகங்களை எல்லாம் இவ்வளவு படிக்கிறதுக்கு காரணமே என்ன அப்படின்னு, இட் இஸ் நாட் சம் இன்குசிட்டிவ்னஸ். அது ஏதோ ஒரு தெரிந்து கொள்ள வேண்டும்ங்கிற ஒரு ஆர்வம் இல்லை. அது வெறும் தெரிந்து கொள்ள வேண்டும்ங்கிற ஆர்வம் இருந்தால், see, there is another defect in the mind. மனதிற்கு எப்பொழுதும் ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சுக்கணும், தெரியாத ஒரு விஷயத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் தெரிந்து கொள்ள வேண்டும்னு ஒரு ஆர்வம் வரும். ஆனா அது முழுசா கூட தெரிஞ்சுக்காது அப்படின்னு. அது கொஞ்சம் தெரிஞ்சின்ற உடனே மனசு என்ன பண்ணுவோம்? இது நமக்கு தெரிஞ்சு போச்சு, இது நமக்கு தெரிஞ்சு போச்சுன்னு அது தூக்கி போட்டு அடுத்து என்ன பண்ணணும்? அடுத்து என்னது? நாங்கெல்லாம் கூட படிக்கும் பொழுது ஒரு டெக்ஸ்ட் முடியறதுக்குள்ளே உடனே ஒரு ஆர்வம் வந்து அடுத்து என்ன டெக்ஸ்ட் படிக்க போறோம் அப்படின்னு. அப்படின்றது மைண்டுக்கு இது ஒரு ப்ராப்ளம், இட் இஸ் அனதர் டிஃபெக்ட் அப்படி. அதனாலதான் அது தமிழ் அழகா ஆர்வ கோளாறுன்னு சொல்லிடுவோம். அதுக்கு ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சுக்கணும்னு ஒரு ஆர்வம் இருக்கும். அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு அந்த ஆர்வம் போயிடும். அதனால இந்த படிக்கணுங்கிறதெல்லாம் கூட வெறும் ஆர்வமாக இருக்கின்ற வரைக்கும் அது பிரயோஜனப்படாது. அது அது அனுபவமாக மாற வேண்டும். அதனால தான் ஸ்ருதி, யுக்தி, அனுபூதி அப்படின்னு மூன்று விஷயங்களை சொல்றோமே அப்படின்னு. யூ ஹர்ட் நவுட் அண்ட் சிட் பேக் அண்ட் ரிலாக்ஸ்ன்னு சொல்லுவார்கள். சிட் பேக், ரிலாக்ஸ், டுவெல் ஆன் இட் அப்படி உள்ள உட்கார்ந்து பார்க்கணும். அப்புறம் என்ன ஆகுது? தென் ஸ்லோலி ஸ்டடீலி மைண்ட் வில் செட்டில் டவுன் அப்படி. மனதிற்கு என்ன ஆகும் அப்படின்னு, மனதிற்கு ஒரு தெளிவு பிறக்கும், மனதில் வந்து ஒரு அமைதி தோன்றும். ஆச்சரியம் என்னன்னா, நம் கண் முன்பே நம்முடைய குழப்பங்கள் எல்லாம் மெல்ல 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 விலகி செல்லும். எப்படி இந்த மேகங்கள் எல்லாம் அப்படியே கலைந்து போற மாதிரி ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் அப்படி. அதனால எந்த விஷயங்களுக்கெல்லாம் வந்து இந்த குழப்பங்கள் எல்லாம் வீணானது, இந்த கவலைகள் எல்லாம் வந்து நாமே ஏற்படுத்தி கொண்டதுங்கிறது ஒரு தெளிவு பிறக்கும் பொழுது, இது எல்லாவற்றிற்கும் நாம் தான் காரணம்னு தெரியும். நாம் தான் காரணம்னா நம்முடைய அஜ்ஞானம் தான் காரணம் அப்படின்னு தெரியும். அதனால தேர்ஃபோர் இட் இஸ் செட் டேக் தி ஹோல் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆன் யுவர் ஷோல்டர்ஸ்னு சொல்றாரு. அதனால எல்லா பொறுப்புகளையும் என்ன பண்ணணும்? நம்மளுடைய தோளில் எடுத்துக்கிட்டு கிவ் கிவ் இட் அ லுக் அட், பி சீரியஸ் அபவுட் இட். தி பர்சியூட் மஸ்ட் பி டேக்கன் வெரி சீரியஸ்லி. அதுக்கு பின்னாடி பகவான் சொல்ல போறாரு, ஹி வில் பியூட்டிஃபுல்லி கனெக்ட். நீங்க கீதையை வந்து ரசிச்சு படிச்சா நல்லா இருக்கும். தத்வித்தி பிரணிபாதேன்னு பரிபரிஷ்ணேன்னு சேவையா ஹி வில் சே இட் இஸ் ஒன்லி ஆப்ஜெக்டிவ் பிராக்டிசஸ்னு சொல்லுவாரு. இதெல்லாம் ஒண்ணும் இல்லைன்னு சொல்லுவாரு பின்னாடி. இந்த பிரணிபாத, பரிபரிஷ்ண, சேவை இந்த மூன்றையும் வந்து இன்னொரு மூணோட கனெக்ட் பண்ணுவாரு. ஹி இஸ் கோயிங் டு கனெக்ட் இட் வித் அனதர் த்ரீ அப்படி. சரி, அப் டு தட் அவ்வளவுதான் கீதையில சொல்ல முடியும். அப்படி இந்த மூணு அந்த மூணோட கனெக்ட் பண்ணிட்டு விட்டுருவார். அதுக்கப்புறம் என்னங்கிறது குரு உள்ள இருந்து தான் சொல்லுவார் அப்படி. அது எந்த சாஸ்திரங்களையும் அது எழுதப்படாத சாசனம் அப்படின்னு. சரி, இதுக்கு மேல என்ன அப்படின்னு நம்ம கேட்டோம்னா முதல்ல இது வரைக்கும் வான்னு சொல்லிடுவார்கள். முதல்ல ஆரம்பிக்கும் பொழுது தத்வித்தி பிரணிபாதேன பரிபரிஷ்ண சேவை இது வரைக்கும் நீ வான்னு சொல்லிட்டு அப்புறம் என்ன சொல்ல போறாரு நான் கனெக்ட் பண்றேன் பாருங்க, உங்களுக்கு புரியும். அப்புறம் ஒரு மூணு சொல்லுவார் அப்படின்னு. அதுக்கப்புறம் என்னன்னா, அது ஆர்வத்தினால நீ தெரிந்து கொள்ள முடியாதுன்னு விட்டுடுவார் அப்படின்ட்டு. சி, ஈவன் யுவர் ஓன்
இன்க்விசிட்டிவ்னஸ் இன்ட்ரெஸ்ட் ஹேஸ் இட்ஸ் ஓன் லிமிட் அப்படின்னு. கோ வித்தின் அப்படி. கம் டு தி சிக்ஸ்த் ஸ்டேஜ் அப்படின்னு. ஐ வில் கம் இன்சைட்னு சொல்லுவார். நான் உனக்கு உள்ள இருக்கிறேன். தென் யூ வில் ரெக்கக்னைஸ் மை பிரசன்ஸ், மை வெரி பிரசன்ஸ் இன் யுவர் ஓன் கான்சியஸ்னஸ். அண்ட் ஐ வில் கைட் யூ ஃப்ரம் தேர். See, the guidance of the Guru, when he comes in our own consciousness, then that guidance is, it is ultimate. காரணம் என்னன்னா, the presence of, Guru in consciousness is eternal like truth, because he is not different from truth. அங்கே குரு எப்படி நமக்கு வெளியில தெரியும் பொழுதெல்லாம் ஏதோ ஒரு நாம ரூபமாக தெரியும். நம்ம எவ்வளவு சொன்னாலும் கூட நமக்கு அந்த ஒரு சத்திய புத்தி குரு மேல நமக்கு அப்படிலாம் வந்துடாது அப்படின்னு. அது திருப்பி அந்த சந்தேகங்கள், அந்த குழப்பங்கள் வந்து கொண்டே இருக்கும். பட் வென் யூ see him, his presence as your own truth பார்க்கும்போது என்ன ஆகும்? தேர் when he guides, உள்ளிருந்து வழி நடத்தும் பொழுது அது வேறு. அது வரைக்கும் அது வரைக்கும் என்ன பண்ணணும்? வெளியில் இருக்கக்கூடிய ஒரு விஷயங்களை நாம் சார்ந்திருக்க வேண்டிய நிர்பந்தம். நான் எப்பொழுதும் சொல்லுவேன், அது சாஸ்திரமாக இருந்தாலும், குருவாக இருந்தாலும், சத்தியமாக இருந்தாலும், எதுவரைக்கும் நாம் வெளியிலேயே அதை சார்ந்து இருக்கின்றோமோ அதுக்கு அதுவும் இட் இஸ் ஆல்சோ லிமிட்டெட் அப்படி. அது கூட சாஸ்வதமானது கிடையாது அப்படி. ஒரு குருவோ ஒரு சாஸ்திரமோ நம்ம படிக்கக்கூடிய விஷயங்களோ when it becomes more subjective அப்படி, then we really understand the worth of it. அப்பதான் உண்மையிலேயே நமக்கு சாஸ்திர ஞானம்னு என்னன்னு தெரியும். சரி, அப்பதான் குருவனுடைய பெருமைகள் என்னன்னு, யார் இந்த குரு அப்படிங்கிறது நமக்கு தெரியும் அப்படி. அது அந்த வராத வரைக்கும், வெளியிலேயே நம்ம பார்த்து கொண்டிருக்க வரைக்கும் we only just words, 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 வார்த்தைகள், வார்த்தைகள், வார்த்தைகள். நாம சொல்றது குரு 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 நம்ம சொல்றதெல்லாம் கூட என்ன அர்த்தம்? அதெல்லாம் ஜஸ்ட் வாட்ஸ்அப்ல அனுப்புறதுக்கு ஒரு மெசேஜா வேணா இருக்கலாமே தவிர, இட் கேன் நாட் பிகம் அவர் பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ். அது பின்னாடி பார்ப்போம். அந்த மூணு என்னங்கிறது, அந்த அது சங்கராச்சாரியார் தான் கனெக்ட் பண்ணுவார். ரொம்ப சைலண்டா கனெக்ட் பண்ணி விட்டுடுவார். இது போதாது, இதுல இருந்து நீ இதுக்கு வரணும் அப்படின்னு. அப்புறம் அது போதாதுன்னு அவர் சொல்ல மாட்டார். ஏன்னா அது தாண்டி போகணும்னு சொல்ல மாட்டார். ஏன்னா அது தாண்டி போகணுங்கிறது அது சொல்லக்கூடிய விஷயம் கிடையாது. அது அனுபவித்து தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கிறது. அதனால இந்த ஸ்லோகத்தில் சொல்லும் பொழுது ஞானம் தான் எல்லாவற்றிற்கும் தீர்வு. இப்ப இப்பொழுதைக்கு அந்த ஒரு முடிவுக்கு வந்துடுவோம். அட்லீஸ்ட் இன்னும் கம் டு திஸ் கன்விக்ஷன் அப்படி. இந்த உலகத்துல ஞானத்திற்கு தான் நான் எல்லாமே தீர்வுங்கிறதுக்கு அட்லீஸ்ட் இஃப் மைண்ட் இஸ் கன்வின்ஸ்ட், we have taken a great leap in our transformation. நம்மளுடைய மாற்றத்துல ஞானம்தான் தீர்வுங்கிற ஒரு முடிவுக்கு வந்துட்டோம்னா எவ்வளவு பெரிய நிர்ணயம் அது அப்படி. See what kind of a determination, அது எவ்வளவு பெரிய கன்விக்ஷன். See sometime இந்த கன்விக்ஷன் தான் அக்னின்னு சொல்றார்கள். இந்த கன்விக்ஷன் தான் படகுன்னு சொல்றார்கள். See this very conviction will act like a raft. அதுதான் ஒரு போட் மாதிரி இருக்கும், ஒரு ராஃப்ட் மாதிரி இருக்கும். This conviction, this determination, it is very hard to see such people who are convinced about the truth. Such a determined mind is very rare to see in this world. ஏன்னா நம்மளுடைய கன்விக்ஷன்ஸுக்கு கூட என்ன கிடையாது அப்படின்னா, there is no firm foundations அப்படி. The determination and the convictionனா, ரியல் கன்விக்ஷன் டிட்டர்மினேஷன்ங்கிறது என்ன ஆகும் அப்படின்னா, இட் வில் டேக் தி ஷேப் ஆஃப் ஆக்ஷன் அப்படி. என்னுடைய எனக்கு ஞானம் தான் தீர்வுன்னு எனக்கு உண்மையான கன்விக்ஷன் இருக்கிறதா, உறுதி இருக்கிறதான்னா, ஹவு டு டெஸ்ட் இட்? ஏதாவது லேபரேட்டரியில போய் கொடுக்க முடியுமா? சுவாமி தேஜாமேஞ்சி ரொம்ப வேடிக்கையா சொல்லுவார், ஞானம் தான் தீர்வுன்னா, டாக்டர் இதுக்கு ஏதாவது ஒரு இன்ஜெக்ஷன் இருக்கா, இந்த ஞானத்திற்கு ஒரு இன்ஜெக்ஷன் இருக்கான்னு ரொம்ப வேடிக்கையா சொல்லுவார். இன்ஜெக்ஷன் போட்ட உடனே ஞானம் வந்துடுமான்னு, எவ்வளவு நல்லா இருக்கும் அப்படின்னு. இஃப் தெர் இஸ் an injection for knowledge, but what we are doing that every time we are only trying to, the guru is trying to only inject it, but we are not our
அவர் சிஸ்டம் இஸ் நாட் அக்செப்டிங் திஸ் ஞான சூச்சி. இந்த ஞானம்ங்கிற இன்ஜெக்ஷன் வந்து இது அவ்வளவு சீக்கிரமா என்ன ஆறுதுன்னா அதை அக்செப்ட் பண்றது இல்லை. உங்களுக்கு உறுதியான கன்விக்ஷன் இருக்கு, தீர்வு இருக்கு, அதெல்லாம் நம்ம சும்மா சொல்லக்கூடாது. அப்படி இருக்குன்னு இட் வில் டேக் எ சர்டன் ஃபார்ம் ஆஃப் ஆக்ஷன். அந்த ஞானம் என்ன ஆகும், இட் வில் லீட் யூ டு யூனோ ஆக்ஷன். அது இட் வில் மேனிஃபெஸ்ட் இன் ஆல் யுவர், நம்மளுடைய ஆட்டிடியூட்லயே அது என்ன ஆயிடும், அது ஆட்டிடியூட்ல இப்ப மூச்சுங்கிறது மூக்குல மட்டும் இல்லை. அப்படி அது உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் the the breath is pervaded. அது எல்லா இடங்களிலேயும் நீக்கமர நிறைந்திருக்கின்றது. அதே மாதிரி இன் அண்ட் த்ரூ ஆல் அவர் ஆக்ஷன்ஸ், அப்படி எவ்ரி ஆக்ஷன் அப்படின்னா திஸ் கன்விக்ஷன், திஸ் டிட்டர்மினேஷன், இட் வில் மேனிஃபெஸ்டட். அண்ட் அதுதானே அதனுடைய லட்சணம். இப்ப திடீர்னு இப்ப இவ்வளவு சொன்ன உடனே அர்ஜுனனுக்கே சந்தேகங்கள் வந்துடும் போல இருக்கு. பகவான் இப்ப இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, இந்த ஞானத்தை என்னால் அடையவே முடியாதுன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். பகவான் தலையில தான் கை வைக்கணும் இவ்வளவு சொன்னப்புறம். தென் இஃப் திஸ் இஸ் அவர் கன்க்ளூஷன், அப்புறம் அவ்வளவு சீக்கிரம் என்ன சோகம் இப்படி இருக்கு, மோகம் இப்படி இருக்கு, பயம் இருக்கு. இன்னொன்னு நீங்க சொல்றீங்க அந்த கன்விக்ஷன் எல்லாம் செயல ஒண்ணு அப்படி ஒண்ணுமே தெரியல. என்ன கன்விக்ஷன்லாம் ஒரு பக்கமா இருக்கு, நம்ம செயல்பாடுகள் எல்லாம் வேற மாதிரி இருக்கிறது. இட் இஸ் சேம் ஓல்டு இக்னோரன்ஸ், சேம் ஓல்டு கன்ஃபியூஷன், சேம் லைக்ஸ், சேம் டிஸ்லைக்ஸ். ஐ ஃபீல் ஐ ஹவ் வாண்டட் மூவ் இன்ச் ஃப்ரம் வேர் ஐ வாஸ். நான் எங்க இருந்தேன்னு அங்க இருந்து ஒரு ஒரு துளி கூட முன்னேறின மாதிரி எனக்கு தெரியலையே. ஏன்னா ஐ திங்க் லார்ட் யூ மிஸ் அண்டர்ஸ்டுட் மீ கம்ப்ளீட்லி, ஆர் யூ ஹவ் ஓவர் எஸ்டிமேட்டட் மை கேப்பபிலிட்டி ஆர் எபிலிட்டி. அப்படி உனக்கு பகவான் ஏதோ நீ பகவானா இருக்கிறதால உனக்கு என் மீது இருக்கக்கூடிய நம்பிக்கை என்னை காட்டிலுமே கொஞ்சம் அதிகமாக இருக்கின்றது. ஸோ தேர்ஃபோர் ஐ டோன்ட் வாண்ட் டு டிசப்பாயிண்ட் யூ, லெட் மீ பி வெரி ஃப்ரேங்க். அப்படி பிகாஸ் ஐ எம் நாட் எ குவாலிஃபைடு பர்சன் டு ரிசீவ் திஸ் நாலேஜ் அப்படின்னு. பகவான் இஸ் ஆஸ்கிங் why do you say that way? Because so much papa I have done it. நான் பண்ண பாவத்திற்கெல்லாம் இன்னும் எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் அது எவ்வளவு பெரிய ஞானமாக இருந்தாலும் கூட அந்த ஞானங்கள் எல்லாம் என்ன பண்ண முடியாது, என்னுடைய பாபத்தை ஆஹ், அழிக்கவே முடியாது. ஐ எம் கிரேட்டஸ்ட் சின்னர். குருதேவ் சொல்லும் பொழுது ஐ ஹவ் காட் பிஹெச்டி, அதுல பாபத்துல பிஹெச்டியே நான் வாங்கியிருக்கிறேன். திஸ் இஸ் அவர் ப்ராப்ளம். See, when something is offered, we remember something else. See, ஒரு விஷயம் நமக்கு கொடுக்கப்பட்டால், எந்த ஒரு விஷயம் கொடுக்கப்படுகின்றதோ அதனுடைய மகிமை தெரியாம we always dwell only on the past. The knowledge is always in the present. But then mind always dwells only in the past. Because mind can survive only in comparisons. நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, இதெல்லாம் சின்ன 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 ப்ராப்ளங்கள். அது எவ்வளவு சாதனை பண்ணக்கூடிய மனமாக இருந்தாலும் அது பின்னாடி ஒரு சமயம் என்ன பண்ணும், again it will dwell on the past. That is the best way to go back to the old ways of living. அப்படிதான் அது பழைய பழக்கங்களுக்கு அது ஏன் போறது அப்படின்னா, அது இப்ப பிரசன்ட்ல மட்டும் இருக்காது. இந்த க்ஷணம் மட்டும், இந்த க்ஷணம் நான் ஒரு பாபமும் செய்யாதவன் அப்படின்னு சொல்லும் பொழுதே உடனே மைண்ட் லேசா பின்னாடி போய் எட்டி பார்க்கும் அப்படி. ஏன்னா அந்த கன்விக்ஷன் பார்த்தீங்கன்னா, அந்த டிட்டர்மினேஷன் கன்விக்ஷனுக்கு எது இடையூறாக இருக்கின்றது அப்படின்னு இட் ஆல்வேஸ் பீப்ஸ் இன்டு இட்ஸ் ஓன் பாஸ்ட். பிகாஸ் அது ஒரு கம்பேரிசன் இல்லாமல் அதுக்கு சர்வைவல்ங்கிறது ரொம்ப கஷ்டம். பிகாஸ் அது மனதனுடைய ப்ராப்ளம் இல்லை, மனசு அப்படி பழக்கப்படுத்தி இருக்கிறோம். மைண்ட் கேன் ரிமைன் without dwelling on the past. It has its capability, but over the period we have trained our mind only to travel either into the past or to think about the future. ஒன்னா அதுக்கு எதிர்காலத்துல என்ன ஆக போறது, எதிர்காலத்துல என்ன ஆக போறது, அடுத்து என்ன, நாளைக்கு என்னங்கிறத பத்தி அதை கவலைப்பட்டு இருக்கும். இல்லைன்னா நேத்து என்ன பண்ணோங்கிறத நடக்கும். அப்ப என்ன, இட் ஆல்வேஸ் பிரிங்ஸ் தி பாஸ்ட் அண்ட் பிரசன்ட், தி ஃபியூச்சர், இந்த ரெண்டையும் பிரசன்ட்ல அது கொண்டு அப்ப பிரசன்ட்ல ஆக்சுவலா நம்ம ஒரு விஷயம் சொல்லும் பொழுது என்ன ஆகும், இல்ல இந்த ஞானம் எல்லாவற்றையும் போக்கிடுன்னா அதுவே இட் பிரிங்ஸ் அவுட் சம் கான்ட்ரரி ஸ்டேட்மெண்ட்ஸ். அப்படி
சரி, நான் வந்து இவ்வளவு பாபம் பண்ணியிருக்கிறேன் அப்படி. அதனால இந்த பாபத்தை பற்றி நமக்கு கவலை வந்துடுறது அப்படி. இதுல என்ன ப்ராப்ளம்? இந்த பாபத்தை பற்றி எப்பெல்லாம் நமக்கு கவலை வருகின்றதோ அப்பொழுதெல்லாம் நம்ம கவலையும் விடுறது இல்ல, பாபத்தையும் விடுறது இல்ல, ரெண்டையுமே விட மாட்டோம். யூ டோன்ட் கிவ் அப் யுவர் worries ஆல்சோ. See, either you give up the worries and work on the sins, then நாம வந்து பாபத்தையும் விட மாட்டோம், ரெண்டாவது என்ன பண்ண மாட்டோம், கவலையும் விட மாட்டோம். ஒரு மனிதன் பாபத்தையும் விடலைன்னா கவலையும் விடலைன்னா எங்கிருந்து இந்த ஞான இன்ஜெக்ஷன், இந்த ஊசி எங்கிருந்து உள்ள போக முடியும் அப்படின்னு சம்வேர் a man should have you know a clear understanding that you know he can rectify all his mistakes. அப்படி ஒரு சாத்தியம், அசாத்தியமான ஒரு சாத்தியம் ஒரு மனிதனுக்கு இருக்குங்கிற ஒரு நம்பிக்கை வர வேண்டாமா இல்லையா அப்படின்னு. இப்படிதானே நம்ம வாழ்க்கையில கூட பாருங்க அப்படின்னு. எந்த விஷயத்தை குறித்து நாம் கவலைப்படுகின்றோமோ நம்ம கவலையும் விடுறதில்ல, அந்த விஷயத்தையும் நம்ம விடுறதில்லை அப்படின்னு. ஆசை இருக்கு, ஆசை இருக்கு, ஆசை போக மாட்டேங்கிறது, போக மாட்டேங்கிறதுன்னு ஆசையை பற்றி கவலையும் விடுறதில்ல, கடைசியில ஆசையும் கழட்டி விடுறதே கிடையாது. அப்புறம் இந்த ரெண்டுமே என்ன ஆகுது, இட் டிராவல்ஸ் வித் அஸ். சம்வேர் என்ன பண்ணணும், we should let go this kind of an anxiety, this kind of doubt, start doing something. So even for that பகவான் சொல்றார் எனக்கு அதுக்கு ஒரு இன்ஜெக்ஷன் இருக்குன்னு சொல்றாரு அப்படி. ஸோ இந்த ஏதாவது ஒரு இன்ஜெக்ஷன் போட்ட உடனே எல்லா பாப்பங்களும் போயிட்டு தெர் இஸ் an injection அப்படி, ஒன் இன்ஜெக்ஷன் அப்படின்னு. ஆல் யுவர் சின்ஸ் கேன் பி டெஸ்ட்ராய்டு. உன்னுடைய எல்லா பாப்பங்களையும் அர்ஜுனா நெவர் மைண்ட் அப்படி. இதுக்கு மேல குரு என்ன சொல்ல முடியும் அப்படின்னு, இதுக்கு மேல அவரால் என்ன பண்ண முடியும் அப்படின்னு. So, நீ எவ்வளவு பாவம் பண்ணிருக்க இந்த உலகத்திலே, பாபம் பண்ணவர்களே நீ ஒரு சிறந்த பாப்பியா இருக்க முடியுமா, உத்தமமான நீ பாவியாவே இரு. சோ வாட், பிகாஸ் யூ ஹவ் கம் டு மீ. Thank God that you didn't go to another sinner. When a sinner goes to another sinner, then he has to worry about his own sin. But when the sinner goes to a perfect guru who has transcended all the sin, why should he worry about a sin? Because Krishna says that good, that then you have exactly come to a place, come to a person where you are supposed to come up. Because I have only descended only for poppies அப்படின்னு. புண்ணியாத்மாக்களுக்கு எங்கிட்ட என்ன வேலை அப்படின்னு. If already people have done so much punyam, they need not come to me அப்படின்னு. So only விநாசாயிச்ச துஷ்குர்தாம் தானே சார், நான் வந்து பாப்பங்களை போக்குறதுக்கு தான். இஃப் சம்டைம் தி பாப்பி இஸ் ஒன்லி ஆப்ஜெக்டிவ், வெளியில இருந்தாருன்னா வெளியில இருக்கக்கூடிய பாவியை அழிக்கிறதுக்கு தான் பிறந்திருக்கிறேன். இவ் பாப்பி உள்ள இருக்கிறாருன்னா ஐ ஹவ் ஒன்லி டெசன்டட் ஒன்லி டு டெஸ்ட்ராய் all these sins. Then Arjuna, that way also, if that is your anxiety, your fear, that I have committed so many sins, நான் வந்து எவ்வளவோ பாவங்களை எல்லாம் செய்திருக்கிறேன், அதனால என்னால் இந்த ஞானத்தை அடைய முடியாதுன்னா நீ பயப்பட வேண்டாம். ஏன்னா அதுக்கும் கூட என்ன இருக்கிறது அப்படின்னு, தெர் இஸ் a வே அவுட். ஞானம் வந்து இவன் பாப்பாத்மாவா இவன் புண்ணியாத்மாவா அப்படின்னு பார்க்க மாட்டான். அதனால அந்த கன்விக்ஷன் சொன்னேன், அந்த டிட்டர்மினேஷன் சொன்ன. அது இஃப் த டிட்டர்மினேஷன் இஸ் ட்ரூ, இஃப் த கன்விக்ஷன் இஸ் ஃபர்ம், அதுக்கு கூட பெர்சன்டேஜஸ்லாம் இருக்கு. ஸோ அது வந்து ஸ்லோவா ஒரு 20%, 30% இப்படி. பட் வென் யூ ஆர் கம்ப்ளீட்லி கன்வின்ஸ்ட் அபவுட் இட், அந்த தீர்மானங்கள், அந்த உறுதிகள் எல்லாம் ஒரு முழுமையான வடிவத்தை எடுக்கும் பொழுது என்ன ஆயிடும் அப்படின்னா, அதுவே எல்லா பாப்பங்களையும் போக்கக்கூடிய ஆற்றல் அதற்கு இருக்கின்றது. அதேதான் வந்து 36வது ஸ்லோகத்தில் அர்ஜுனனுக்கு சொல்றாரு. இது ஏதோ ஆறுதல் வார்த்தைகள் எல்லாம் கிடையாது. when குரு says something, he means it, அவ்வளவுதான். he doesn't utter a word. அப்படி சும்மா எல்லாம் சொல்லவே மாட்டார்கள். ஒரு வார்த்தை சொல்றார்கள்னா they mean it. So here also Lord means it சொல்றார்ப்பா. अपि चेदसि पापेभ्यः सर्वेभ्यः पाप கிருத்தமக சர்வம் ஞானப்ளவேனைவ விருஜினம் சந்தரிஷ்யசி. இப்படி ஸ்லோகங்களை எல்லாம் எங்கேயும் பார்க்கவே முடியாது. அப்பி
சேத், அபிச்சேத்னா ஒருவேளை அப்படின்னு. என்ன? அசி, அசினா அசினா துவம். துவம் அசி அப்படி. ஒருவேளை நீ, அந்த அசினா நீ தானே அப்படி. ஸோ அகம் அப்படின்னா அது மீன்னு வரணும் அப்படின்னு. இது துவம்னு இருக்கிறதா இல்லை என்ன இருக்கிறது? அபிச்சேத் அசேப், ஒருவேளை நீ இப்படிப்பட்டவனாக இருந்தால். எப்படிப்பட்டவன் அப்படின்னு? பாபேபியக சர்வேபியக, சர்வேபிய பாபேபியக. அது பின்னாடி இதுதான் சொல்ல, சர்வதர்மான் பரித்தியஜன, இதுதான் அர்த்தம் அப்படி. இந்த சர்வதர்மான் பரித்தியஜன கிவ் அப் திஸ் ஐடியா. என்ன? எல்லா பாபமும் புண்ணியம், எவ்ரி திங் ஸ்டேஸ் ஒன்லி இன் த ஃபார்ம் ஆஃப் அ தாட். நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. சி, a பாப்பா இஸ் ஆல்சோ a தாட். ஒரு புண்ணியம் கூட ஒரு தாட். இட் இஸ் செட் ஐ எம் திஸ் பாடி. நான் வந்து இந்த சரீரம்னு நினைக்கிறது கூட என்னது, அது கூட என்னது? இட் இஸ் ஆல்சோ a பிளே ஆஃப் தாட். எவ்ரி திங் ஸ்டேஸ் ஒன்லி அஸ் அன் ஐடியா, இட்ஸ் ஒன்லி அஸ் அ தாட். ஸோ தாட் மேக்ஸ் அஸ் பிலீவ். அதுதான் ஞானம் கூட என்ன ஆகுது? இனிஷியலி இது கூட ஒரு ஒரு எண்ண வடிவாகத்தானே இருக்கின்றது அப்படி. அதனால சர்வேபிய பாபேபிய புட் ஆல் யூ, நாட் ஒன்லி இன் திஸ் பர்த், இந்த பிறவியில செய்தது கிடையாது. சப்போஸ் இஃப் யூ பிலீவ் இன் சோ மெனி பர்த், பல்வேறு ஜென்மங்கள், அதில் செய்யப்பட்ட பாபங்கள், இது எல்லாவற்றையும் குறித்தும் நீ சிந்தித்தாலும் கூட சர்வேபிய பாபேபிய பாபங்கள். பாப குருத்தமக, சூப்பர்லேட்டிவ்ல போயிட்டாரு. பாப குருத்த உத்தம பாப குருத் அப்படி. என்ன? இனிமே பாபம் செய்யறதுக்கு யாராவது செய்யணும்னா உன்னுடைய வாழ்க்கையை படிச்சா போறோம் அப்படி. யூ ஆர் த ஐடியல் புக் ஃபார் பாப்பா அப்படி. என்ன? அதுல இனிமே அவன் எந்த கருட புராணமும் படிக்க வேண்டாம், எந்த புராணமும் படிக்க வேண்டாம். வாழ்க்கையில செய்ய வேண்டிய எல்லா பாப்பத்தையும் மிச்சம் இல்லாமல் மீதி இல்லாமல் நீ ஒருவனே செய்து முடித்திருந்தால் ஐ கங்க்ராச்சுலேட் யூ அர்ஜுனா அப்படி. பிகாஸ் இவ உத்தம பாப குருத்து. எவ்வளவு அழகான வார்த்தை பாருங்க. யுவர் தி மோஸ்ட் எக்ஸால்டட் சின்னர் அப்படின்னு. ஏன்னா உனக்கு வேணா நான் பட்டமே கொடுத்துட்றேன் அப்படின்னு. உனக்கு இதுக்கு மேல என்ன சொல்ல முடியும்? உத்தம பாப குருத் அபி சேத் அசி. அதுதான், தட் இஸ் த பியூட்டி ஆஃப் இட். அந்த உத்தம பாப குருத், அப்படிப்பட்ட பாப்பியாக நீ இருந்தாலும் கூட, நவ் இட் இஸ் அ டெஸ்ட் ஃபார் மீன்னு சொல்றாரு அப்படின்னு. பகவான் சொல்ற, "ஓப்பா, எவ்வளவு பெரிய பரீட்சை எனக்கு அப்படின்னு. இவ்வளவு உத்தமமான பாவியை கொண்டு வந்து எந்த கடவுள் என்கிட்ட விட்டானோன்னு அவரே நினைக்கிறாரு அப்படின்னு. பகவானே நினைக்கிறாரு, எந்த கடவுள் இப்படிப்பட்ட ஒரு பாவியை கொண்டு வந்து என்கிட்ட விட்டான் அப்படின்னு. அப்படிப்பட்ட பாவம் செய்தவனாக இருந்த சர்வம், சரி வார்த்தை பாரு, சர்வம், ஆல் தி சின்ஸ். த ஐடியா இஸ் யூ மே நாட் ரிமெம்பர் வாட் சின் யூ ஹவ் கமிட்டட் அப்படின்னு. தெரியாது. அது வந்து நம்ம கம்ப்யூட்டர்ல இருக்க ஃபைல், நம்ம என்ன ஃபைல ஸ்டோர் பண்ணியிருக்கோம் நமக்கே தெரியாது. பட் யூ ஜஸ்ட் கிவ் a சர்ச் பட்டன், இட் வில் பிரிங் ஆல் தி ஃபைல் தட் யூ ஸ்டோர்டு. அதே மாதிரி இந்த ஞானம் என்ன பண்ணும் அப்படின்னா, இட் வில் கோ, இட் வில் சர்ச் அப்படின்னு. சி, இட் வில் கோ, இட் இஸ் a missile, இட் வில் கோ. Do not underestimate this knowledge. That will go, it can go anywhere. அது கீழே போய், ஏன்னா அது அடியும் அதனால தேட முடியும். அது முடியும், அது பாப்பத்தினுடைய அடிக்கும் போகும், அது பாப்பத்தினுடைய முடிக்கும் போகும் அப்படின்னு. சரி. அதனால அந்த ஞானத்தினால அடி முடி ரெண்டையும் என்ன பண்ண முடியும்? அடி முடி ரெண்டையும் இட் கேன் கோ எனிவேர். சி, தட் இஸ் தி பவர் ஆஃப் நாலேஜ். இட் இஸ் பவர். ஞானத்தினுடைய மகிமை என்னன்னா அது போகும். அதனால நம்ம என்ன பாவம் செய்யுதுன்னு இப்போ உட்காந்து எல்லாம் லிஸ்ட் போட்டு எங்கிட்ட எழுது. நம்ம ஏதோ சின்ன குழந்தைகளுக்கு கேம்ப்ல பண்ணுவோம், நீங்க என்னென்ன தப்பு செய்தீங்களோ அதெல்லாம் ஒரு பேப்பர்ல எழுதி, ஏன்னா உடனே இங்க இருக்கக்கூடிய ஒரு நெருப்புல போடுங்க, அடுத்த முறை இது, அதெல்லாம் வந்து சின்ன குழந்தைங்களுக்கு சொல்றது அப்படி. பட் இஃப் யூ ஆர் ரியலி கன்வின்ஸ்ட் அபவுட் திஸ் நாலேஜ், இஃப் யூ அலோவ் திஸ் நாலேஜ், ஜஸ்ட் லைக் அன் இன்ஜெக்ஷன், when it is injected it goes everywhere. அண்ட் எக்ஸாக்ட்லி பாருங்க, இந்த வியாதிக்கு இந்த மருந்து தான், எப்படி கண்டுபிடிச்சிருக்க கரெக்டா? இட் வில் கோ ஒன்லி, ஆக்ட் ஒன்லி அப்பான் தட் டிசீஸ். அந்த அந்த மருந்து வந்து அந்த வியாதிக்கு தானே போய் குணப்படுத்துகின்றதா இல்லையா? அதே மாதிரி ஞானம் என்ன பண்ணும் அப்படின்னா, இட் 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 ஜஸ்ட் கோஸ் எவ்ரிவேர். சி, அலோவ் இட். நம்ம ஒன்றும் செய்ய வேண்டாம், ஜஸ்ட் கீப் யுவர் மைண்ட் ஓப்பன் டு தி விஸ்டம் ஆஃப் தி லார்ட் ஆர் தி குரு. அவங்க சொல்ற அந்த விஷயங்களுக்கு நாம மனதை திறந்து வைத்திருந்தால் போதும். சர்வம்
ஆல் தி நாள் ஞான பிளவேன, ஞான பிளவம் அப்படின்னு அர்த்தம். இந்த இந்த ஃப்ளட் ஆஃப் நாலேஜ் அது ஏதோ வரும்பொழுது அது ஏதோ ஊர்ந்து ஊர்ந்து முதல்ல அப்படி தென் இட் ஜஸ்ட் இட் டேக்ஸ் தி ஃபார்ம் ஆஃப் அ ஃப்ளட். இல்லைன்னா பிளவம் அப்படின்னா தெப்பம்னு சொல்றோம் அப்படி. ஏன்னா அப்படி மிதக்கலாமா இல்லையா, அப்படி எவ்வளவு பாப்பமா இருந்தாலும் இட் ஜஸ்ட் லிஃப்ட்ஸ் யூ. இல்லைன்னா பிளவம் அப்படி இல்லை. பிளவம் இஸ் ஆல்சோ எ போட் ஆர் அ ராஃப்ட், எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். அது ஞான தெப்பம் அப்படின்னா ராஃப்ட் ஆஃப் நாலேஜ், அப்படி போட் ஆஃப் நாலேஜ், ஞான தோணி. அதனால தான் ஞானம்ங்கிற இந்த தோணி என்ன பண்ணும், இட் வில் திஸ் நாலேஜ் வில் ஆக்ட் அஸ் எ போட். எப்படிப்பட்ட பாப்பமாக இருந்தாலும் கூட விரஜினம், விரஜினம்னா என்ன அர்த்தம், ஆல் யுவர் சின்ஸ். விரஜினம்னா பாப்பங்கள் அர்த்தம். விரஜினம் சன் தரிஷ்யசி, அதனாலதான் அங்கேயும் தன் தரிஷ்யசின்னு சொல்ற. இன்னும் சமயக் அப்படின்னு முழுமையாக ஒட்டுமொத்தமாக என்னிடம் உன்னுடைய எல்லா பாபங்களையும் இந்த ஞானம் என்கின்ற வெள்ளமானது ஒரு நொடியில் இது அழித்து விடும். அதனால நோ திங்க் அபவுட் நாலேஜ் இன்ஸ்ட் ஆஃப் வரிங் அபவுட் தி நாலேஜ், திங்க் அபவுட் நாலேஜ். அதனால ஞானத்தை குறித்து அர்ஜுனா நீ சிந்திக்க வேண்டும். ஏன்னா திஸ் தாட் ஆஃப் சின் has gone deep into the mind of Arjuna. அது ஏதோ ஒரு காரணத்துக்காக பாவம் செய்யக்கூடாதுன்னு நம்ம சில நேரம் நம்மளுடைய சாஸ்திரங்கள் ஓவர எம்பசைஸ் பண்ணி வச்சிருக்கிறோம், கொஞ்சம் ஒரு பயமுறுத்துறதுக்காக அப்படி. ஆனா கடைசியில் அது ரொம்ப உள்ள போய் என்ன ஆகுது, அது விடுறது இல்லை, அது செய்துட்டே தான் இருக்கிறோம் அப்படி. அதனால தான் இங்க இப்ப அர்ஜுனனுக்கு முதல் அத்தியாயத்துல ஆரம்பிச்சான் இந்த பாட்டு. இந்த இந்த he started lamenting about this sin in the very first chapter. பாப்பம் ஏவ அஸ்மாகம் ஆශ්‍රயத்துன்னு ஆரம்பிச்சானா இல்லையா அப்படி. ஏன்னா நான் இந்த யுத்தம்லாம் செய்தோன்னா நம்மளை பாபம் தான் நம்மை வந்தடையன்னு அங்க ஆரம்பிச்சா. இப்ப எவ்வளவு தடவை, எத்தனை தடவை பாபம் சொல்றான்னு நம்ம திருப்பி படிச்சு பார்க்கணும். அதற்கேன பிரயுக்தோயம் பாபம் கருதி புருஷக அனிச்சன் நபி வார்ஷ்ணே. சரி, எதனால் தூண்டப்பட்ட மனிதர்கள் எல்லோரும் பாபங்களை எல்லாம் செய்கின்றார்கள். அவர்களுடைய விருப்பமே இல்லாமல் கூட மனிதர்கள் பாப செயல்களில் ஈடுபடுகின்றார்கள். அதையும் நாம மூன்றாவது அத்தியாயத்துல அங்கேயும் பார்த்தோம். We have seen in short, நம்ம என்ன பாப்போங்கிறது ஏற்கனவே பாரசி. தட் விச் பொல்யூட்ஸ் அவர் மைண்ட் இஸ் பாப். எனிதிங் விச் பொல்யூட்ஸ், எதெல்லாம் நம்மளுடைய மனதில் அசுத்தத்தை ஏற்படுத்துகின்றதோ அதெல்லாம் பாபம்னு பார்த்தோம். ஆர் தட் விச் டேக்ஸ் அஸ் அவே ஃப்ரம் அவர் ஓன் ரியல் நேச்சர், எது நம்முடைய உண்மையான ஸ்வரூபத்திலிருந்து, நம்முடைய சத்தியத்திலிருந்து, உண்மையிலிருந்து எது நம்மை என்ன பிரித்து அழைத்து செல்கின்றதோ, தட் விச் டேக்ஸ் அஸ் அவே ஃப்ரம் தி நாலேஜ், அது கூட பாப்பம்னு பார்த்தோம். இதெல்லாம் தான் டெஃபனிஷன், பாப்பத்திற்கு இதெல்லாம் டெஃபனிஷன். ரெண்டாவது சாஸ்திரங்களில் பாப்ப தேர் ஆர் டூஸ் அண்ட் டோன்ட்ஸ், எவ்வளவோ பாப்பங்கள், இது பாப்பம் இது புண்ணியம்னு சாஸ்திரங்கள் எல்லாம் சொல்லியிருக்கிறாரு. அண்ட் we have heard about it from our own forefathers. நமக்கு முன்பு இருந்தவர்கள், நமக்கு பெரியவர்கள் கூட என்ன பண்றாரு, பாப்ப புண்ணியங்களை எல்லாம் சொல்லுகின்றார்கள். ஆக்சுவலா பாஷ்யத்துல சங்கராச்சாரியார் ஒரு படி மேலேயே போய் சொல்றார், தர்மகாப்பி இக முமுக்ஷுவக பாபக உச்சத்தேன்னு சொல்லிட்டாரு. முமுக்ஷவ, உண்மையான முமுக்ஷுக்களுக்கு, the one who is seeking the supreme knowledge, தர்மக அப்பி அப்படி ஈவன் ஏன்னா அதுவும் ஒரு புருஷார்த்தம் தானே. தர்மக அப்பி ஈக அப்படி ஈகன்னா அட் திஸ் ஸ்டேஜ் ஆஃப் இஸ் எவல்யூஷன். அதனால சர்வ தர்மான் பரித்தியஜன்னு அங்கே சொல்லும் பொழுதே பாருங்க, எல்லா பாப்பங்கள் சர்வ அதர்மான் பரித்தியஜ சர்வ பாப்பான் பரித்தியஜன்னு சொல்லல. பகவான் சொல்லும் பொழுது என்ன சொல்றாரு, ஈவன் சத்துவ, இங்க தர்மம்னு என்ன அர்த்தம், ஈவன் சத்துவத்தை கூட. ஏன்னா சமயத்துல ரஜஸை விட்டுடலாம், தமசை விட்டுடலாம். ஏன்னா சமயத்துல தியானத்தை விடுறது கஷ்டம். ஏன்னா சத்துவத்திற்கு என்ன இருக்கும், அது சத்துவத்திற்கு அப்படி ஒரு ஒரு பிடிப்பு இருக்க முடியும். அதனால்தான் ஆச்சாரிய எழும தர்மக அப்பி இக முமுக்ஷவக பாப்ப உச்சத்தை, முமுக்ஷுக்களுக்கு தர்மம் கூட பாப்பம்னு சொல்றாரு. ஈவன் கோயிங் டு தி ஹெவன் ஆல்சோ, நாம ஏதோ சொர்க்கங்களை எல்லாம் அடையிறது, மேலான உலகங்களை எல்லாம் அடையிறதுன்னா மேலானது நிரந்தரமானதுன்னு சொன்னா பகவான் சொல்ல, அதுவும் கூட என்ன கிடையாது. ஈவன் ஆல் தட் இஸ் நாட் தி அல்டிமேட் கோல் ஆர் பர்பஸ் ஆஃப் லைஃப். அதுவே மேலான லட்சியங்கள் கிடையாது. அதனால இந்த ஞானம் தான் என்ன பண்ணும், எல்லா பாப்பங்களையும் முழுமையாக அழித்து விடும். நோ இப்ப பாப்பம் சிம்பிளி செட், பாப்ப இஸ் கிராஸ்ட் ஓவர் பை நாலேஜ்.
பாபம் வந்து ஞானத்தினால் பாபமானது கடக்கப்படுகின்றது. அது if papa is crossed over by knowledge, then it originates where அப்படிங்கிற ஒரு கேள்வி எப்ப எப்ப ஞானம் வருது அப்ப என்ன ஆயிடும்? பாபம்ங்கிறது போயிடும். அப்ப இந்த பாப்பத்திற்கு எது காரணம் அப்படின்னு, இட் ஆரிஜினேட்ஸ் ஃப்ரம் அஜ்ஞானம். அப்ப அந்த பாப்பம்ங்கிறதுக்கு எது காரணமாக இருக்கிறது? அது அஜ்ஞானம் தான் காரணம். ஏன்னா ஞானம் வந்தா போயிடுறதா இல்லையா? பாபம் ஞானம் வந்தா போயிடுறதுன்னா அப்புறம் என்ன அர்த்தம் அது? எல்லா பாபங்களுக்கும் காரணம் என்ன? அஜ்ஞானம் தான் காரணம். ஸோ இன்ஸ்டெட் பேயிங் அட்டென்ஷன் ஆன் பாபங்களை குறித்து சிந்திப்பதை காட்டிலும், பாபத்தில் கவனம் செலுத்துவதை காட்டிலும், இந்த பாபங்களுக்கெல்லாம் காரணம் என்ன? காரணம் என்ன என்றால் ஒரு அஜ்ஞானம் அப்படின்னு ஒண்ணு இருக்கிறதா இல்லையா அப்படின்னு, ஒரு அஜ்ஞானம் இருக்கிறது. அதனால அந்த அஜ்ஞானம் என்ன இடம் அப்படின்னு, the ignorance has to be destroyed. அது பார்ப்போம் எப்படி இருக்கு. அதனால அஜ்ஞானத்திலிருந்து தான் பாப்பங்கள் எல்லாம். இந்த ஞானம் என்ன பண்ணும்? இன் ஷார்ட், திஸ் நாலேஜ் டசன்ட் டெஸ்ட்ராய் தி பாப்பா. அது பாப்பங்களை அழிப்பது கிடையாது. இந்த பாப்பத்திற்கெல்லாம் காரணமாக எது இருக்கின்றதோ அந்த அஞ்ஞானத்தை என்ன பண்ணும்? அந்த அஜ்ஞானத்தை இந்த ஞானமானது அழித்து விடும். அதனால சொல்றேன். ஏன்னா பிகாஸ் இட் இஸ் அஜ்ஞான விச் ஆல்வேஸ் கிரியேட்ஸ் விபரீத பாவனை. மனிதர்களுக்கு எல்லா இந்த விபரீத பாவனைகளும் இதுக்கு காரணம் என்ன? அஜ்ஞானம். அந்த விபரீத பாவனைகள் இருந்தா காமம் தோன்றுகின்றது. காமத்திலிருந்து தான் என்ன தோன்றுகின்றது? கர்மங்கள் தோன்றுகின்றது. கர்மங்களில் இருந்து தான் என்ன ஆகுது? பாப புண்ணியங்கள் எல்லாம் தோன்றுகின்றது. மீண்டும் இந்த பாப புண்ணியங்கள் தான் அஜ்ஞானத்தை வலுப்படுத்துகின்றது. தென் எவ்ரிதிங் இஸ் ஸ்ட்ரென்தன்ட். ஸோ எல்லாவற்றிற்கும் காரணம் அஜ்ஞானம். அதனால ஞானியை பொறுத்த வரைக்கும் புண்ணியா புண்ணிய விவர்ஜித பந்தான பஜகோவிந்தத்திலே சொல்றாரு இல்லையா? ஞானத்துல புண்ணியம் பாதையும் கிடையாது, பாபத்தினுடைய பாதையும் கிடையாது. அவர்கள் வந்து அதையெல்லாம் கடந்து சென்று விடுகின்றார்கள். ஸோ சப்போஸ் அர்ஜுனா, இஃப் யூ திங்க் யூ ஆர் எ பாப்பியம், தென் யூ கம் டு ரைட் பிளேஸ். அப்போ உன்னுடைய பாபங்கள் எல்லாம் போகணும்னா நீ வர வேண்டிய இடத்திற்கு தானே வந்திருக்கிற, சரியான இடத்திற்கு தான் வந்திருக்கிற அப்படி. அதனால இந்த ஞானம் எல்லா பாபங்களையும் அழிச்சிட்டு, ஒன்லி திங் இஸ் அந்த ஞானம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா, கொஞ்சம் ஸ்லோலி அண்ட் ஸ்டடிலி அப்படி. ஸோ லெட் அஸ் ஸ்டார்ட் தி ட்ரீட்மெண்ட் நவ் அப்படி. அண்ட் அன்டில் ஐ டிஸ்சார்ஜ் யூ அப்படி. எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. ஃபர்ஸ்ட் when I met சத்குரு சிவானந்த மூர்த்திஜி in மதுரை ரயில்வே ஸ்டேஷன்ல, ஈவன் டுடே ஐ ரிமெம்பர். ஃபர்ஸ்ட் he held my hand. ஃபர்ஸ்ட் வேர்ட் இஸ் until I relieve you, you should not leave me சொன்னார். She was mentioning about the trip. பட் அது என்னுடைய வாழ்க்கைக்கே அது ஒரு பெரிய உபதேசம். எழுதி held my hand அப்படின்னு. பிரம்மச்சாரி until I relieve you அப்படி. நானா உன் கையை விடுற வரைக்கும் அப்படி. See, the day he leaves, I'll become one with him அப்படி. தட் இஸ் மீனிங் அப்படி. என்னைக்கு குரு கையை அப்புறம் தேவையில்லை, தென் யூ ஆர் நாட் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் மீங்கிறது. இட் இஸ் த டே இஸ் நாட் ஃபார் அவே. தட் இஸ் வாட் ஆக்சுவலி ஹேப்பன்ஸ் அப்படி. தென் கிருஷ்ணா சேஸ் தட் யூ ஹவ் கம் டு ரைட் பிளேஸ். திஸ் இஸ் த பிளேஸ் வேர் இப்ப வந்து ஆக்சுவலா எல்லாரும் பாப்பின்னு சொல்றதுல பெருமைப்பட்டுக்க வேண்டியது அப்படின்னா, இது கம் டு ரைட் பிளேஸ் அப்படி. பட் யாரும் சொல்ல மாட்டோம். நான் இந்த பாபம் பண்ணேன், அந்த பாபம். சி வி போஸ் ஆஸ் இஃப் வி ஆர் ஆல் புண்ணியாத்மாஸ் மாதிரி அப்படியே உட்காந்துருப்போம். பட் தென் தி லார்ட் நோஸ், தி குரு நோஸ். ஒரு சௌகரியமே குருவிற்கு எல்லாம் தெரியுங்கிறதான சௌகரியம். அந்த சௌகரியத்தை அதனாலதான் டிசைபிள் when he is transparent, தி குரு. அந்த டாக்டர்கிட்ட போனா கூட எல்லாம் சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க, மறைக்காம சொல்லுங்க மறைக்காம சொல்லு. பட் இன் கேஸ் ஆஃப் த குரு நம்ம ஒன்றும் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை அப்படி. இன்னும் லுக்கிங் அட் அவர் ஃபேஸ், நம்மளை பார்த்தாலே நம்மளுடைய லட்சணம் என்னன்னு அவங்களுக்கு நல்லாவே தெரியும் அப்படி. ஸோ ஹியர் இட் இஸ் செட். தென் ஸ்லோலி அப்பதான் ஆரம்பிக்கும் போது வேதோ நித்தியமதீயதாம் ததுதிதம் கர்ம சொன்னிட்டு கொஞ்சம் கொஞ்சமா ஸ்டெப் பை ஸ்டெப் அப்படி ஸ்லோலி அண்ட் ஸ்டடிலி என்ன இந்த ஞானம் என்ன அர்த்தம். தேர்ஃபோர் ஞானப்ளவம், ஞானப்ளவம் ஞானமேவ பிளவம். அதனால ஞானப்ளவம்னு அது சமாசம். ஞானமேவ பிளவம் அப்படின்னு. ஒரே தோணி. இந்த பாப்பங்களை எல்லாம் கடக்கிறதுக்கு எது நமக்கு உதவும் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஞானம். இஃப் ஒன்லி நாலேஜ் கேன் டெஸ்ட்ராய் all our ignorance, then is it not true, friends? Wherever we go, we should carry only this knowledge.
wherever we go we carry our mobile phone. மறக்காம இப்பெல்லாம் என்ன பண்றோம் இப்போ, is it wherever we go we carry our mobile phone because you feel that அது இல்லைன்னா என்ன பண்ண முடியாது அது எதுவுமே. But then see this knowledge, if it is all, it doesn't allow you to commit sin also. That is the beauty of it. இருக்கட்டும், அது ஏற்கனவே பண்ண பாபங்களை அழிக்கிறது மட்டும் கிடையாது. All the time keep this knowledge wherever you go. Don't be afraid of anything in this world. பயப்படவே வேண்டாம். See if you're, have this knowledge அப்படி யாரையும் பார்க்கறதுக்கு பயப்பட வேண்டாம் அப்படின்னு. Just write royally, look at look at this world. Sit, stand on the platform of this knowledge. ஏன்னா இந்த ஞானம்ங்கிற இந்த உயர்ந்த ஒரு பீடத்துல நின்று அப்படி இடுப்புல கையை வச்சுட்டு பாண்டுரங்கர் பார்த்த மாதிரி பார்க்க வேண்டியதுதான் அப்படின்னு. See the entire world. Don't be afraid of this world. The world has such a ஞானி. Even the seeker of knowledge, if he is true in his seeking of it, he need not be afraid of this world. இந்த உலகத்தை குறித்து அவருக்கு பயப்பட வேண்டும். But then, you should firmly establish yourself on the platform of knowledge அப்படின்னு. இல்லைன்னா போஸ்ட்லாம் கொடுக்கலாம் நல்லா, பட் தென் ஆக்சுவலி டசன்ட் ஹேப்பன் அப்படி. அதர்வைஸ் யூ நீட் நாட் பி அப்ரேட். எங்க போனாலும் சம்டைம் பீப்புள் கீப் தேர் ஓன் மேக்கப் கிட். அப்படி அங்கேயே வச்சு அப்படி ஒரு சின்ன ஒரு கண்ணாடி வச்சிருக்கிறாங்க, உடனே பாக்குறாங்க, தீவிக்கிறாங்க, பண்ணிக்கிறாங்க. இட் இஸ் ஆல்வேஸ் அ ஒண்டர். பீப்புள் டோன்ட் ஃபர்கெட் டு டேக் அ மொபைல் ஃபோன், டேக் தேர் மேக்கப் கிட், டேக் ஆல் தீஸ் தட். வாட் இஸ் த யூஸ் ஆஃப் கேரிங் ஆல் தீஸ் திங்ஸ் அப்படி. கேரி திஸ் நாலேஜ். அதனால்தான் ஒரு ஒரு மனிதனுக்கு மிகப்பெரிய துணை என்ன நாலேஜ் அலோன் இஸ் தி ரியல் செக்யூரிட்டி. ஒரு மனிதனுக்கு உண்மையான பலம், ஒரு மனிதனுக்கு உண்மையான பாதுகாப்பு அப்படின்னு. ஞானத்தை காட்டிலும் ஒரு பலம் நமக்கு தேவையில்லை அப்படி. ஞானத்தை காட்டிலும் வேறு எந்த ஒரு பாதுகாப்பும் தேவையில்லை. சுவாமி விவேகானந்த் வெண்ட் தேர். அமெரிக்கா போகும்போது அப்படி, இட் இஸ் ஃபுல் ஆஃப் டெம்டேஷன். த வேர்ல்ட் இஸ் ஃபுல் ஆஃப் டெம்டேஷன். There was nothing in his hand. He lost everything. ஒன்றும் இல்லை அப்படி. பட் see the knowledge அப்படி, இந்த அனுபவம், அந்த ஞானம் ஒன்றும் இல்லை. See, just they could face every situation. அதனால a person who carries this knowledge, he doesn't lament, he doesn't worry, he is not afraid of anything அப்படி. He at ease, he faces all the challenges, he faces all the situations. Because இந்த ஞானத்தை போன்று ஒரு மனிதனுக்கு சிறந்த துணை யாரும் கிடையாது. யக்ஷ பிரஷ்னத்துல ஒரு மனிதனுக்கு சிறந்த மனைவி யாருன்னு ஒரு கேள்வி கேட்டா சங்கராச்சாரியார் ஞானம்னு சொல்லுவார். ஸோ ஜென்ரலி இன் த வேர்ல்டு இட் இஸ் செட் தட், நம்ம பார்த்தோம் குருகே முத்திரம் பாரியான்னு ஒரு மனிதனுக்கு நல்ல துணைங்கிறது. அதே மாதிரி who is eternal. சிவன் பக்கத்திலே என்ன இருக்கிறது அப்படின்னா சக்தி அப்படி. ஸோ சிவம் அனுபவம்னா அந்த சக்திங்கிறது என்ன அர்த்தம், ஞானம். இந்த ரெண்டு பிரியக்கூடாது. இட் ஷுட் நாட். ஸோ wherever we go we should keep this knowledge. So when this example is told, then சும்மா விளையாட்டுக்காக சொல்றதான், புரியணுங்கிறதுக்காக சொல்றது. உடனே அர்ஜுனா சரி இல்லை இல்லை எனக்கு போட்ல போறதுன்னா ரொம்ப பயம். ஐ எம் அஃப்ரேட் ஆஃப் ஓஷன். ஐ எம் அஃப்ரேட் ஆஃப் வாட்டர். ஐ எம் அஃப்ரேட் ஆஃப் தி எக்ஸாம்பிளே முதல்ல பயமா இருக்கு எனக்கு. இவ்வளவு நேரம் பாப்பம் பயம்தான். அடுத்து சிதற உதாரணங்களே என்ன ஆகுது அப்படின்னு, உதாரணங்களே. பட் வி ஆர் அதுலதான் தத்தளிச்சுட்டே இருக்கிறோம் அப்படின்னு. ஏன்னா ஓகே நெவர் மைண்ட் அப்படின்னு. இஃப் யூ டோன்ட் லைக் தி எக்ஸாம்பிள் ஆஃப் ராஃப்ட் ஆர் போட், ஐ வில் கிவ் யூ அனதர் எக்ஸாம்பிள். தென் ஐ வில் கிவ் யூ தி எக்ஸாம்பிள் ஆஃப் ஃபயர். ஆஃப்டர் ஆல் இட் இஸ் an எக்ஸாம்பிள். ஏன்னா தென் ஐ எம் அஃப்ரைட் ஆஃப் ஃபயர், தென் வாட் வி கேன் டூ. சும்மா இந்த உதாரணம் இல்லைன்னா அந்த உதாரணம். he gives another example. இன்னொரு உதாரணம் கொடுக்கிறார். यथैधांसि समिद्धोऽग्निः भस्मसात् कुरुतेऽर्जुन ज्ञानाग्निः सर्वकर्माणि भस्मसात् कुरुते तथा. So, यथा means just as. எவ்வாறு
ஏதாம்சி. ஏதாம்சி மீன்ஸ் சமஸ்கிருதத்துல காஷ்டானின்னு சொல்றோம். ஜஸ்ட் விறகுகள். எஃப்யூஎல், விறகுன்னு சொல்றோம். இங்கிலீஷ்ல இப்ப அதெல்லாம் ஃபியூயல்னு சொல்றார்கள். விறகுகள். சமித்தக அக்னிஹிர். சமித்தகன்னு அர்த்தம் நன்கு எரியூட்டப்பட்ட. ஜஸ்ட் எ கிண்டில்டு ஃபயர். என்ன யதா, அந்த யதா வந்து சமித்தக அக்னி. ஜஸ்ட் அஸ் எ வெல் கிண்டில்டு ஃபயர், நன்றாக எரியூட்டப்பட்ட அக்னி. ஏதாம்சி அப்படி. இந்த விறகும் நல்ல காய்ந்த விறகா இருந்ததுன்னா எப்படி எவ்வளவு சௌரியம் பாருங்க. ஸோ இட் இஸ் அ பிளேசிங் ஃபயர் அண்ட் இட் இஸ் ட்ரை வுட் இருந்தார். ஏதாம் சமித்தக, நன்றாக எரியூட்டப்பட்ட அக்னியானது, காய்ந்த விறகுகளே. பஸ்மசாத் குருத்தே அர்ஜுனர். என்ன பஸ்மம் ஆயிடும். அதனாலதான் சிவனுக்கு ஏன் பஸ்மம்னா இப்ப பிடிக்கிறதுன்னு தெரியல. இந்த ஹோல் வேர்ல்ட் இஸ் இன் நாலேஜில் என்ன ஆயிடும். இட் இஸ் நத்திங் பட் இட் இஸ் ஒன்லி பஸ்மம். அதனால தான் நெத்தியில இந்த பஸ்மம்ங்கிறத ஒரு பஸ்மசாத் குருத்தே அர்ஜுன். பஸ்மம் எல்லாம் சாம்பலேடும் குருத்தே. தட் இஸ் த பவர் ஆஃப் நாலேஜ். ஏன்னா தி fire is not afraid of the amount of wood that is gathered in front of it. எவ்வளவு இருந்தா என்ன? ஏன்னா, ஒரு அக்னி குஞ்சொன்று கண்டேன் தானே சொல்றாரு. அங்கொரு காட்டிடை போந்திடை வைத்தேன், வெந்து தணிந்தது காடு தழல் வீரத்தில் குஞ்சென்று மூப்பன்றும் உண்டு. ஈவன் a small a spark can cause a complete destruction for the entire forest also. ஒரு முழு காட்டையே அழிச்சிடும். அதனால பஸ்மசாத் குருத்தே அர்ஜுன். அதே மாதிரி ஞானாக்னி. டோன்ட் அண்டர் எஸ்டிமேட். இது பார்க்கறதுக்கு ஏதோ ஒரு சின்ன ஸ்லோகம் மாதிரி இருக்கிறது. ஞானம் சின்ன வார்த்தை தான், ரெண்டே ஞானம். அந்த ஞானம் கூட அவ்வளவுதான். அது ஆக்சுவலா வேர்ட் இஸ் ஒன்லி அப்படின்னா ஒன்லி டு நோ. ஒன் வேர்டு. என்ன சர்வ கர்மாணி. ஆல் கர்மா, எல்லா கர்மங்களையும் என்ன ஆயிட்ட பஸ்மசாத் குருதே ததாட். இட் வில் ஜஸ்ட் burn everything. Therefore, let this flame of this knowledge always burn in your heart. Never put up this fire of knowledge. இதோ ஊருக்கு போகும்போது விளக்கு அணைச்சிட்டு போவோம் அப்படின்னு. ஏன்னா ஏதோ எலி கிளி திரிய பிடிச்சி எங்கேயோ தூக்கிட்டு போயிடுத்துனான்னு அணைச்சி வச்சுட்டு போவோம் அப்படின்னு. பட் வென் யூ கோ அவுட் கேர்ஃபுல்லி என்ன பண்ண, இன்னொரு 4-5 விளக்கு ஏத்திட்டு போகணும். ஞான் வெளியில போகும்பொழுது, உள்ள இருக்கும் பொழுது கூட ஒரு விளக்கு போதும் அப்படி. வெளியில போகும்பொழுது என்ன பண்ண, ஜஸ்ட் இட் இஸ் நாலேஜ் இஸ் த கிரேட்டஸ்ட் ஆர்மர் அப்படி. ஆர்மர். ராமகிருஷ்ண பரமஹம்சர் அழகாக சொல்லுவார் அப்படின்னு. சப்போஸ் இஃப் யூ அப்ளை ஹோல் ஆயில் ஆன் யுவர் பாடி அப்படின்னு, நத்திங் ஸ்டேஸ் இன் யுவர் பாடி. இந்த காலத்துல ஒரு உதாரணம் சொல்லுவார். அந்த சறுக்கு மரத்துல ஏறும் பொழுது நிறைய எண்ணெயை போட்டுட்டு என்ன பண்ணுவாங்க, ஏத்தி விடுவாங்க அப்படி. அந்த சறுக்கு மரத்துல ஏறவே முடியாது. அது என்ன பண்ணுவோம், அது அது வழுக்கி 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 அது விடும். அதே மாதிரி அப்ளை தி ஆயில் ஆஃப் டிட்டாச்மெண்ட் இன் யுவர் என்டையர் பீயிங். அவர் அது உதாரணமா சொல்லி சொல்வார் அப்படி. இஃப் அ பர்சன் இஸ் கம்ப்ளீட்லி டிஸ்பேஷனேட், இஃப் he is detached, these are all the two things of detachment and dispassionate. இந்த ரெண்டும் இருந்தால் அப்படின்னா நத்திங் வில் டச் us. அதே மாதிரி wherever you go, whatever you do, don't be afraid of facing anybody. Don't be afraid of doing anything. யாரை பார்க்கறதுக்கோ எந்த காரியங்களை செய்யறதுக்கோ பயப்படவே வேண்டாம். ஜஸ்ட் see that the flame of knowledge is continuously 24 மணி நேரமும் ஒரு அணையா விளக்கு அப்படி. என்ன பண்ண, ஞான தீயை மூட்ட வேண்டும் அப்படி. See, that's what குரு அதுதானே பண்றாரு அப்படி. He does it அப்படி. அந்த ஞான தீ இருந்தா என்ன ஆகும், சர்வ கர்மாணி. இந்த தென் அண்ட் தேர் அப்படி. இட் டசன்ட் ஈவன் பைல் அப். யூ நீட் நாட் பைல் அப் எனிதிங். அதெல்லாம் நம்ம சேர்த்து வைக்க வேண்டும். அப்பொழுதைக்கு அப்பொழுது என்ன பண்ணும், அப்பொழுதைக்கு அப்பொழுது அந்த ஞானம் என்ன செய்கின்றது, எல்லா அஜ்ஞானத்தையும் பஸ்மசாத் குருதே. சங்கரர் சொல்வார், நிர்பீஜி கரோதி அப்படி. ஈவன் தி சீட் இஸ் ஆல்சோ அப்படி. அந்த வாசனைகள் கூட ஞானம் என்ன பண்ணும், இட் டெஸ்ட்ராய்ஸ் ஆல் தி டெண்டன்சிஸ் ஈவன் டு கமிட் சின். இந்த டெண்டன்சிஸ் அதை கூட என்ன, அதை கூட முழுமையாக அது அழித்து விடும்.
இது ஒரு உதாரணம்னு ஆச்சாரியர் சொல்லும் பொழுது பாஷ்யத்தில் நகி சாட்சாத் ஏவ ஞானாக்னிகி கர்மாணி இந்தவத் பஸ்மீ கர்த்தும் சக்னோதி தஸ்மாத் சமயக் தர்ஷனம் சர்வ கர்மாணாம் நிர்பீஜத்துவ காரணம் இது அபிப்பிராய அப்படின்னு உடனே ஏதோ ஒரு ஞானம்னு ஒரு அக்னி இருக்கிறது அப்படின்னு அது ஏதோ ஒரு பிசிக்கலா ஒரு அக்னி மாதிரி அதை நினைச்சுக்காதுன்னு சொல்றாரு. ஸோ இட் இஸ் நாட் எப்படி ஒரு ஞானம்னு ஒரு அக்னி சும்மா ஒரு எப்ப பண்ணாலும் ஒரு ஞானம்னு ஒரு அக்னி அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு என்ன சாட்சாத் ஏவ ஞானாக்னி கர்மாணி இந்தவத் பஸ்மி கர்த்தும் சக்கியதே அப்படி சும்மா ஒரு உதாரணத்திற்காக சொல்றோம். தஸ்மாத் சம்யக் தர்ஷனம், இங்க ஞானாக்னின்னா என்ன அர்த்தம்? சம்யக் தர்ஷனம், எ டைரக்ட் நாலேஜ், டைரக்ட் நாலேஜ், அண்டர்ஸ்டாண்டிங், புரியுதல் அப்படின்னு சொல்ற மாதிரி. அதனால எது கேட்டாலும் புரியுதா புரியுதா புரியுதான்னு கேட்கிறோமா இல்லையா? அதனால சம்யக் தர்ஷனம், ப்ராப்பர் அண்டர்ஸ்டாண்டிங், எ ஃபிளாலெஸ் அண்டர்ஸ்டாண்டிங், தெளிவு, அறிவிலே தெளிவுன்னு சொல்றோமே அப்படி ஒரு தெளிவு இருந்தால் சர்வ கர்மானம், அது எல்லா கர்மங்களையும் நிர்பீஜத்துவம் ஆக்கி விடுகின்றது. நிர்பீஜத்துவ காரணம் இது அபிப்பிராய. அதனால இந்த உலகத்தில் ஞான இஸ் பை இட் செல்ஃப் இஸ் பியூர், நல்ல ஞாபகம் வச்சுக்கணும். அண்ட் இட் இஸ் ஆல்சோ எ பெஸ்ட் பியூரிஃபையர். ரெண்டும் சுயமாக தூய்மையாக இருந்து கொண்டு தனக்கு அருகாமையில் வரக்கூடிய எல்லாவற்றையும் தூய்மைப்படுத்துவதில் ஞானத்துக்கு சமமாக, ஞானத்திற்கு ஈடாக எதுவும் கிடையாது. பை இட் செல்ஃப் இட் இஸ் பியூர் அண்ட் ஆல்சோ இட் இஸ் தி பெஸ்ட் பியூரிஃபையர். therefore that famous ஸ்லோகம் நகி ஞானேன சதுர்ஷம் பவித்ரமிக வித்யதே தத்ஸ்வயம் யோகசிம் சப்த காலேன ஆத்மனி விந்ததி. How patiently, how compassionately Krishna tells all this to Arjuna. More happy to see later. Om Purnamada Purnamidam Purnat Purnamudachyate Purnasya Purnamadaya Purnameva Vasishyate. Om Shanti Shanti Shanti. Harihi Om Shri Gurubhyo Namah. Harihi Om.